வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ட்ரை ஃப்ரூட் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா ஹெல்த்தியாக இது போல் செய்து கொடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ திராட்சை, முந்திரி, பாதாம், வால்நட் இதெல்லாம் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துக்கலாங்க. கூடவே பேரிச்சம்பழம் அதுவும் ஒரு 1/4 கப் அளவு எடுத்துடலாம். இப்போது பேரிச்சம்பழம் நம்ம கொட்டை இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக அது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம கொஞ்சமாக அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றிட்டு வறுத்துக்கலாம். முதல்ல பாதாம் பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாங்க. 2 நிமிஷம் போல் வறுத்து தட்டில் எடுத்து வச்சிடலாம். என்ன செய்யணும், நம்ம ஹெல்த்தியாகவும் செய்து கொடுக்கணும் பசங்களுக்கு. இந்த போல் தனித்தனியாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த போல் நம்ம லட்டு மாதிரி செய்து கொடுத்தா நம்ம சத்தும் செய்கிறோங்க, நல்ல ஹெல்த்தியானதும் கூட, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து திராட்சை, முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு தட்டில் எடுத்து வச்சிடலாம். கடைசியாக நம்ம வால்நட் அதையும் போட்டுட்டு வறுத்துக்கலாங்க. கடைசியாக இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம், டேட்ஸ் அதையும் போட்டுட்டு லைட்டாக இப்படியே வதக்கிட்டு ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தான் நான் நெய் ஆட் பண்ணேங்க, ரொம்ப அதிகமாகவும் தேவைப்படலை. இப்போ எல்லாத்தையும் இது போல் வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா ஆறுனதும் நம்ம வால்நட், பாதாம் பருப்பு, முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். நைஸாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாங்க. இந்த போல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டு கட் பண்ண பேரிச்சம்பழம் அதை போட்டுடலாம். இது ஸ்டிக்கியாக இருக்கிறதால முதல்ல அதை போட்டுட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பாதியமாக அரைச்ச இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் அதை போட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு வெல்லம், பொடித்த வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை இந்த கூட போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு 3 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் மேலே எப்படியே ஊற்றிக்கலாங்க. நல்லா வாசமாக இருக்கும். மிக்சியில் ஒரு சுற்று அரைச்சி இதை போல் எடுத்து வச்சிடலாங்க. நம்ம வறுக்கும் போதே கொஞ்சம் பாதாம், முந்திரியும் எடுத்து வச்சுட்டேன். இது உருட்டும் போது ஒவ்வொன்றா அதில் வச்சுட்டு நம்ம உருட்டினா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த போல் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சிடலாம். உருட்டவும் வரும். டேஸ்டான, சத்தான, ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக் நீங்களும் பசங்களுக்கு எல்லாருமே பெரியவங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. அருமையான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தனியாக கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த போல் நம்ம வெல்லம், கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு இந்த போல் உருட்டி கொடுத்தா லட்டு மாதிரி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் திரான்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.